நிச்சயமாக சங்கீதம் 119 வசனம் முந்தைய 49 வசனத்தின் தொடர்ச்சியாகவும் அதன் பலனாகவும் அமைகிறது. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது. இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்கள் தியானத்திற்கான 3 குறிப்புகள் இதோ. முதல் குறிப்பு, சிறுமையில் ஒரு சிறந்த ஆறுதல். வாழ்க்கையில் நெருக்கடிகளும் மனச்சோர்வும் வரும்போது உலகம் தரும் ஆறுதல் தற்காலிகமானது, ஆனால் தேவனுடைய வார்த்தை நிரந்தரமான ஆறுதலை தருகிறது. சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் இதயத்தின் பாரத்தை தேவன் தன் வசனத்தால் மாற்றுகிறார். மற்றவர்கள் நம்மை கைவிடும்போது அவருடைய வார்த்தை நம்மை அணைத்துக் கொள்கிறது. இரண்டாவது குறிப்பு, உயிர்ப்பிக்கும் வல்லமை. நாம் சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கும்போது தேவனுடைய வசனம் நமக்கு ஒரு மருந்து போல செயல்படுகிறது. மரித்துப்போன நம்பிக்கைகளை வசனம் மீண்டும் உயிர் பெறச் செய்கிறது. மூன்றாவது குறிப்பு, அனுபவபூர்வமான சாட்சி. இது ஏதோ ஒரு தத்துவம் அல்ல, சங்கீதக்காரன் தன் வாழ்வில் அனுபவித்த உண்மை. தேவனுடைய வசனம் வெறும் எழுத்துக்களாக அல்லாமல் நம்மை தாங்கும் ஒரு உயிருள்ள சக்தியாக இருக்கிறது. தியானிக்க ஒரு கேள்வி. இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் சோர்வாக உணர்கிறீர்களா? உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லத்தக்கதாக இன்று ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தையே உங்கள் பலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.